வெயில் காலம் தொடங்கிவிட்டாலே உடல் உபாதைகளுக்கு பஞ்சமில்லை. அவற்றில் அதிக வெப்பத்தினால் மரணத்தையும் ஏற்படுத்தும் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோடை காலம் தொடங்கிவிட்டது. இந்த காலத்தில் அதிகப்படியான வெப்பத்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மரணத்தை கூட ஏற்படுத்தும் ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது சன்ஸ்ட்ரோக். உடலில் அதிகரிக்கும் வெப்பம் வியர்வையாகவோ அல்லது தோல் வழியாகவோ வெளியேறிவிடும். ஆனால் இவ்வாறு வெளியேற முடியாத அளவுக்கு உடலில் வெப்பம் அதிகரிக்கும் போது உண்டாகும் பேராபத்து தான் ஹீட் ஸ்ட்ரோக். அதுவும் இந்த ஆண்டு ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த சம்மர்ல பர்டிகுலரா நீங்க ஏன் யோசிக்கணும்னா, இந்த வர்தா புயல்ல இருக்கிற மரங்க இலைகள் எல்லாம் விழுந்தாச்சு. ஸோ வெயில் நேரா உச்சமண்டையில பயங்கரமா கொதிக்க போற நேரம். எஸ்பெஷலி இந்த டெம்பரேச்சர்ஸ் 45 டிகிரி அந்த கிட்டத்தட்ட எட்டும்போது ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், இன்ஃபேக்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆந்திராவில் ஈவன் 50 டிகிரிஸ் மேலே டெம்பரேச்சர் போகும்போது இந்த ஏப்ரல் மேல. அந்த நேரத்தில், அதாவது முக்கியமாக காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 4க்குள்ள வெளியே அவுட்டோரில் ரொம்ப நேரம் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அதிகமான வெயிலினால் உடலில் ஈரப்பதம் குறைகிறது. இதனால் காய்ச்சல் ஏற்பட்டது போல உடல் சூடாகிறது. அப்போது எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் உடல் வெப்பத்தை தணிக்க முடியாது. விளைவு வாந்தி, மயக்கம், சோர்வு ஏற்பட்டு தலை சுற்றி கீழே விழும் நிலை ஏற்படும். அவ்வாறு மயக்கமடைந்து விழுபவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாவிட்டால் இதய துடிப்பு குறைந்து மூளை பாதிக்கப்பட்டு வலிப்பு ஏற்பட்டு சில சமயங்களில் மரணமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இவை அனைத்தும் 5 முதல் 10 நிமிடங்களில் நடந்து முடிந்துவிடும். சரி, அவ்வாறு ஏற்படாமல் தடுக்க மயங்கி விழுபவர்களுக்கு என்ன முதலுதவி செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா, கிடுகிடுன்னு அவர் நிழலுக்கு கொண்டு வந்து மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு உடனே தண்ணி குடிக்க கொடுக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஆஸ்பிரேஷன் ஆயிடும், உரியவர்களுக்குள்ள போயிடும் தண்ணி. அவரை கொஞ்ச நேரம் அந்த சில்லுன்னு தண்ணியை வச்சு ஈர துணியை வச்சு விராப் பண்ணி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்குள்ளேயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு ஹாஸ்பத்திரிலையோ ஒரு கிளினிக்லையோ வேகமாக ஒரு ஐவி லைனை ஸ்டார்ட் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ண முடியாது. கடகடன்னு அந்த நார்மல் சலைன், ரிங்கர் லாக்டேட், அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸை உள்ளே ஏற்றணும்னா உடனே சேவ் பண்ணலாம். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியா முழுவதும் 2500க்கும் மேற்பட்டோர் வெயிலுக்கு உயிரிழந்தனர். வெப்பத்தின் கோர தாக்குதல் விளைவுகளை எதிர்கொள்ள வருமுன் காப்பதே சிறந்த வழி. தொப்பி அணிதல், குடை, தண்ணீர், பழச்சாறு ஆகியவற்றை உடன் வைத்துக் கொள்ளுதல், வெண்மை நிறத்தில் தளர்வான காட்டன் உடை அணிவது போன்ற எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற பேரபாயங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த கோடை காலம் வறட்சியை மட்டுமல்லாமல் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு. அவற்றை நம்மை அண்டவிடாமல் தடுக்க வேண்டியது நம்முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் திவ்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.